வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை உருண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். வெல்லம் அரை கப் எடுத்திருக்கேன். தண்ணி 1/4 கப்பு. நெய் நம்ம கையில் தொட்டுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். உருட்டும் போது தான் தேவை. 1 டீஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொட்டுக்கடலையை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். எதுக்காக ரோஸ்ட் பண்ணுறோம்னா, பொட்டுக்கடலை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக பொறுன்னு இருக்கணும். பொட்டுக்கடலை வதங்கின மாதிரி இருக்கக்கூடாது. போதும், அமர்த்திடலாம். லேசாக கலர் மாறும்போது அமர்த்திடுங்க, ரொம்ப மாறக்கூடாது. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைங்க. ஒடுக்கமான பாத்திரத்தில் கொட்டினீங்கன்னா சூட்டுக்கு வேர்த்து போயிடும் பொட்டுக்கடலை. இப்போ வெல்லம் 1/4 கப்பு தண்ணி. கொஞ்சம் வெல்லம் கரையவும் நம்ம அதை வடிகட்டிக்கிட்டு திரும்ப பாகு பதத்துக்கு கொண்டுட்டு வரணும். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிடுவோம். இது வெல்லம் உருட்டக்கூடிய பதத்துக்கு வரணும். நல்லா உருட்டை வருது பாருங்க. இந்த மாதிரி வரணும். கரெக்டான பக்குவத்து வந்துருச்சு. இப்போ நம்ம பொட்டுக்கடலையை சேர்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. இது இறுகிரும். இப்போ அமர்த்திடுவோம். அடுப்பு அமர்த்திட்டேன். இளஞ்சூடாக இருக்கையில் கையில் நெய் தடவிக்கங்க. நெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிடுங்க. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் இறுகிரும். இறுகின பிறகு நீங்கள் உருட்ட முடியலேன்னு கவலைப்பட தேவையில்லை. மறுபடியும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு கிண்டினீங்கன்னா கொஞ்சம் இலகிரும். கையில் நெய் தடவிக்காட்டி உங்களுக்கு ஒட்டும். கையில் ஒட்டும். வெள்ளைப்பாகு கொஞ்சம் சூடாக இருக்கையிலே பிடிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி முடிச்சிடலாம். வெள்ளைப்பாகு சூடாக இருக்கையில் உருட்டினா தான் உருட்ட முடியும். கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கும்போது கை பொறுக்கிற சூட்டில் உருட்டிடுங்க. நல்லா ஈஸியாக குழந்தைங்களுக்கு கடிக்க வரும். நீங்கள் இறுக்கமாக உருட்டணும்னு நினச்சாலும் உருட்ட முடியாது. ஏன்னா வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும். உங்கள் கை கொஞ்சம் செவந்து போயிடும். அதனால் வெதுன்னு சூடாக இருக்கையில் ரொம்ப இறுக்கமாக உருட்டாமல் இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா கடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈஸியாக கடிக்க வரும். ஈஸியாக கூட வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.